பிரச்சனைகள் வந்தா சோர்ந்து போகாதீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன் பேழை மூழ்கி போகாது, உன் பேழை மிதக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவாய் வெள்ளம் பிரச்சனை வருது அவளுக்கு அவ்வளவாய் உயர்ந்து கொண்டே இருக்கும் உன் படகு, உன் பேழை, உன் குடும்பம். புரியுதுங்களா? அப்போ உபத்திரம் வருவது நல்லது, பலவீனங்கள் வருவது நல்லது. ஏன்னா அப்பதான் நீ உயர 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 எழும்பிக் கொண்டே இருப்ப, மிதந்து கொண்டே இருப்ப. எந்த அளவுக்கு மலைனாலுமே உன்னத அனுபவம் தான். மலைன்னு சொன்னாலுமே வேதத்தின் பிரகாரம் மலைன்னு சொன்னாலுமே 10 கட்டளை ஞாபகம் வந்துடணும். மலைன்னு சொன்னாலுமே இயேசுநாத ஜெபித்த இடம் ஞாபகம் வந்துடணும். மலைன்னு சொன்னாலுமே அந்த மாதிரி கொல்கத்தா மலை மேல தான் ரட்சிப்பு, சுகம், விடுதலை, பெலன், மோட்சத்திற்கான வழியே பிறந்த இடம் அங்கதான். இயேசுநாத மறுரூபமாக அந்த மாதிரி மலை, இந்த மாதிரி மலை மலைன்னு நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவ்வளவு மகிமையான மேன்மையான உயர்வான ஸ்தலங்கள், உயர்வான நிலை உனக்கு இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. பிரச்சனைகள் வரட்டும், நீ கொஞ்சம் கொஞ்சமாய் நீ உயர உயர எழும்பிக் கொண்டே இருப்பாய்.